ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, திங்கட்கிழமை அன்றைக்கி மாலை வேலையில் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். திங்கட்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். திடீர்னு தான் விலாக் எடுக்கலான்னு தோணுச்சு. அதனால தான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து பாலில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்றப்ப யூடியூப்பில் சர்ச் பண்ணுறப்ப இந்த மக்கான் வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கு பால் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். டீக்கும் இந்த பக்கம் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பாத்திரத்தில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் தான் சேர்க்கணும், எண்ணெய் சேர்க்கக்கூடாது. நெய் சேர்த்துட்டு இந்த மக்கானை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இந்த மக்கானை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வந்த மக்கானை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த பாலில் ஏற்கனவே நான் சுகர் சேர்த்து காய வச்சுட்டேன். இப்போ இந்த பாலை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லது. இந்த மக்கான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை விதை. இது வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுக்கிறோம்ல, அதே ஸ்டேஜில் வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ இது பால்குள்ளே சேர்த்ததுனால இது நல்லா சாஃப்ட் ஆகிடுது. நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. டீக்குள்ளே என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, டீ தூள், சர்க்கரை இது மாதிரி சேர்த்து நல்லா டீ போட்டாச்சு. டீ நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக. இந்த ஊரில் வந்து பால் டீ தூள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நைட்டு டின்னருக்கும் இப்போயே செஞ்சு வச்சுக்க போகிறேன். கம்பங்கூழ் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 3 குழிக்கரண்டி அளவு கம்பங்கூழ், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், தேவைக்கு அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து தயிரெலாம் நம்ம சேர்ப்போம், இதுக்கப்புறமா நிறைய தண்ணி சேர்ப்போம், அதுக்காக நிறையாவே சேர்த்துக்கிட்டேன். இப்போயே சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வயர் விஸ்கில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் விழாமல் நல்லா வந்து எல்லாமே ஒரே மாதிரி கிடைக்கும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே இப்போ நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு டக்குன்னு வந்து நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கிண்டிங்கன்னா கூட அடியில் என்ன ஆகிடும்னா எல்லாமே மொத்தமாக கட்டியாக சேர்ந்துடும். கட்டி சேராமல் இருந்தால் தான் இந்த மாதிரி கஞ்சிலாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகும். திக்கானதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்துட்டதுக்கப்புறமா இது வந்து கட்டி சேராது. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே பொறுமையாக வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து மோர், தண்ணி சேர்த்துருக்கேன். தயிர் வந்து காலி ஆகிடுச்சு. தயிர் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த உடனே தான் சேர்ப்பேன். இப்போ இந்த தண்ணி ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வைக்கலன்னா ஆடை மேலே கட்டிடும். ஆடை கட்டிட்டா அந்த கொஞ்சம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டோன்னா ஆடெல்லாம் கட்டாது. இதுக்கு வந்து இந்த கம்பங்கூழுக்கு வந்து கருவாடு தான் வாங்கியிருக்கேன். இந்த கருவாடு வந்து ஒன்று வந்து 20 ரூபா, நம்ம சென்னையில் வாங்கினது. வாங்க இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு சீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கருவாடோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கருவாட்டு தொக்கு தயாராகிடும். மக்கான் நல்லா ஊறி வந்திருக்கு. பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. பாப்பாவுக்கு இதை மாதிரி பவுலில் போட்டு கொடுத்துட்டேன். பாருங்கள், கருவாடு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. வந்தாச்சு. இதில் வந்து நான் வந்து தயிரும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா திரும்பவும் இந்த வயர் விஸ்கிலேயே வச்சு சேர்த்திங்கன்னு வச்சிங்களேன், கிண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிப்படாமல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இதை கிண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தயிர் தேவைப்பட்டுச்சு. தயிர், இன்னும் கொஞ்சம் உப்பு, ஒரு 2 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயன்றதுனால 2 சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பகலில் குடிக்கிறீங்கன்னா இன்னும் தண்ணியாக சேர்த்து குடிக்கலாம். நைட்டு வந்து நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தாங்கும். இந்த மாதிரி குடிக்கலாம். இதுக்கு கூடவே கருவாடு செம்ம சூப்பராக இருக்கும். கூடவே மிச்சரும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.